வாங்கம்மா, உட்காருங்க. யாருக்கு என்ன பிரச்சனை? என் சிஸ்டர் தானா, இவளுக்கு நாள் தள்ளி போய் கிடினஸ் வந்தப்போ அங்க ஒரு அம்மா செக் பண்ணிட்டு பிரெக்னன்சின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. இங்க செக்கப்க்கு வர்றதுக்குள்ள இப்போ திடீர்னு வயிறு வலின்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தேன் டாக்டர். ஓ அப்படிங்களா? வாங்க செக் பண்ணி பாத்துடலாம். டாக்டர், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லல்ல? ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்துடலாம். டாக்டர், சிஸ்டர், இவங்களை அழைச்சிட்டு போய் பிரெக்னன்சி ஸ்கேன் பண்ணிட்டு ரிப்போர்ட்டோட வாங்க. ஓகே டாக்டர், வாங்கம்மா. நீங்க போங்கம்மா. வா. நீங்க உட்காருங்க, அவங்க வந்துருவாங்க. வாங்க. ஏன் டாக்டர், இப்பவே ஸ்கேன் எடுக்கணுமா என்ன? ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. சாரி, பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகல. இல்ல டாக்டர், எங்க வீட்ல ஒரு அம்மா வந்து பார்த்துட்டு கண்டிப்பா தானா மாசமா இருக்கான்னு தான் சொன்னாங்க. அந்த நேரம் நானே செக் பண்ணிருந்தாலும் இவங்க பிரெக்னன்ட் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லிருப்பேன். இப்ப என்ன பிரச்சனை டாக்டர்? ஆக்சுவலா இத ஃபால்ஸ் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் டேர்ம்ல சூடோசைசிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பொண்ணு பிரெக்னன்ட் ஆனா என்னென்ன சிம்டம்ஸ் வருமோ அத்தனையும் இந்த ஃபால்ஸ் பிரெக்னன்சி உண்டான பெண்ணுக்கு வரும். அடுத்தடுத்த டெஸ்ட்ல தான் அது நிஜமான பிரெக்னன்சியான்னு தெரிய வரும். டேய், இன்னும் எத்தனை காலத்துக்குடா இப்படியே இருக்க போற? அட அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா, அந்த பையில சீத்தாப்பழம் மாங்காய்லாம் இருக்கு. தனா வந்தா கொடுத்துருங்கம்மா. பொண்ணு புள்ளத்தாச்சி ஆனதும் அவளுக்கு ஆசையா வாங்கிட்டு வந்து குடுக்கறியாக்கும். இல்லம்மா, நம்ம தோப்புக்கு போயிருந்தேன். அங்க ரகுராமையாவோட பொண்ணு உண்டாயிருக்கான்னு சொல்லி அங்க வேலை பார்த்தவங்க எல்லாரும் ஆசாசையா கொடுத்தாங்க. அதான் கொண்டாந்தம்மா. சரியான நேரத்துலதான் மாங்காய்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. ஆமாமா, தனா எங்க? அவளுக்கு லேசா வயித்து வலிக்குதுன்னு சொன்னா. அதான் மாயா வந்து அவளை ஹாஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கா. இப்ப வந்துருவா. ஓ, உண்டாகாத கர்ப்பத்துக்கு உன் புருஷன் மாங்காய் வாங்கி குடுக்கறான் பாரு. நடத்தட்டும், இன்னும் அவளுங்க வரல. வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க பெரிய ஆர்ப்பாட்டமே நடக்க போகுது. நாம நல்லா வேடிக்கை பாப்போம். ஐ மாங்கா. டேய், அது தனா அக்காவுக்காக வாங்கிட்டு வந்திருக்கடா. அப்ப இது தனா அக்காவுக்கா? அவங்களுக்கு எதுக்கு? அது தனா அக்காவுக்கு குழந்தை பிறக்க போகுது இல்ல, அவங்க சாப்பிடறதுக்கு தான் இந்த புளிப்பு மாங்காய். அப்படியா? சரி சரி, அப்போ அக்காக்கே கொடுங்க. அப்பா அப்பா, எனக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும்பா. என்னப்பா எதுவுமே சொல்ல மாட்ற? நான் தான் ஒரே பையனா இருக்கேன்ல, எனக்கு தம்பி பாப்பா இருந்தா ஜாலியா விளையாடுவேன்ல. டேய் சிவா, உன் பையன் கேக்குற அளவுக்கு நீ வச்சுக்கணும். அப்பா சொல்லப்பா. டேய் வாடா, எங்க என்ன கேட்கணும்னு உனக்கு தெரியாதுப்பா.
பத்மா இது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் உள்ள வை. சரிம்மா. ஏய், போடா போடா போடா. தம்பி பாப்பா வேணுமா? தம்பி பாப்பா வளர்ந்த பிள்ளை ஆயிட்டி இல்லடா? ஏண்டா பாட்டிலாம் இருக்கிற இடத்துல இப்படித்தான் பேசுவியாடா? இதுல என்னப்பா தப்பு இருக்கு? எனக்கு தம்பி பாப்பா வேணும்பா. டேய், அதான் நம்ம தனாக்காவுக்கு குழந்தை பிறக்க போகுது இல்லடா? அந்த குழந்தைய தூக்கி வச்சு நல்லா விளையாடு. தனாக்காக்கு குழந்தை பிறந்ததும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல, அதனாலதான் எனக்கு சொந்தமா ஒரு பாப்பா வேணும்னு கேக்குறேன். என்னடா நீ? ஆமா, இங்க வா. நீ இப்படிலாம் பேசுறவனே கிடையாது. என்னாச்சு உனக்கு? ஆமா, இதெல்லாம் நீயா பேசுறியா இல்ல உன்னை யாராச்சும் இப்படிலாம் பேசுன்னு சொல்லி கொடுத்தாங்களா? சொல்றா சொல்றா. இப்ப சொல்ல போறியா இல்ல காத்த சொல்றா? சொல்லு. அம்மா தப்பா கேட்க சொன்னாங்க. அதான பார்த்தேன். நான் சந்தேகப்பட்டது சரியாதான் போச்சு. அப்புறம் என்னலாப்பா சொல்லி கொடுத்தாங்க வேற? நான் தனாக்கா குழந்தை கூட விளையாடுறதா சொன்னேன். ஆனா அம்மா தான் உனக்குன்னு சொந்தமா ஒரு தம்பி பாப்பா வேணும்னு சொல்லி நீங்க வந்தவனே கேட்க சொன்னாங்க. பாப்பா நான் விளையாட போறேன். பாப்பா டேய் இருடா. டேய் அப்பு